மெயின் சிட்டினா ஒரு ஜங்ஷன் மாதிரி வரும். ஸோ ஒரு நம்ம இடத்துல வந்து இந்த நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு, மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டு மாதிரி. இது வந்து ஒரு சிம் கார்டு ஆஃபீஸ், ஒமன்டெல் சிம் கார்டு. 7 8 9 இவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணன். இவருக்கு வந்து கேம் உண்டு. ஸோ அவர் வந்து இன்னைக்கு பேட்மிண்டனில் ஃபஸ்ட்டு ஜெயிச்சார். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதான் வந்து காபூஸ் மஸ்ஜித். चलो हाय फ्रेंड्स. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், மெயின் சிட்டியில் இருக்கேன். ஸோ இப்போ இங்கே மணி எத்தனை ஆச்சுன்னா நைட்டு 10:30 மணி. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ஆக்சுவலாக இவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணன். இவருக்கு வந்து கேம் உண்டு. ஸோ அவர் வந்து இன்னைக்கு பேட்மிண்டனில் ஃபஸ்ட்டு ஜெயிச்சார். ஸோ நாங்கள் விளையாட்டு பார்க்க வந்தோம். விளையாட்டு பார்த்துட்டு ரூமுக்கு போகிறான்னு பார்த்தா இந்த சென்டரில் போகிறோம், அதுக்கு விடலை. அங்கே மெயின் சிட்டிக்கு போய் ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். எங்களுக்கு இப்போ டியூட்டி கிடையாது, எங்களுக்கு இப்போ ஆஃப். ஏன்னா இங்கே எதுவும் நடக்கல, போர் நடக்கிறதுனால எங்களுக்கு ஆஃப். இப்போ நைட்டு கொஞ்சம் நேரம் இங்கே நைட்டு சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா, விளையாட்டு நடந்த இடம் கொஞ்சம் அந்த பக்கம். ஸோ அங்கண்டு இப்போ நாங்கள் மெயின் இடத்துக்கு போகிறோம். ஸோ மெயின் சிட்டிக்கு போயிட்டுருக்கோம். மெயின் சிட்டினா ஒரு ஜங்ஷன் மாதிரி வரும். ஸோ ஒரு நம்ம இடத்துல வந்து இந்த நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு, மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஒரு மெயின் சிட்டி இப்போ வரும். அந்த இடத்துக்கு பேர் வந்து காபூஸ் மஸ்ஜித்னு உண்டு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நைட் வியூ பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, பில்டிங்ஸ், லைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த கார் போகிறது எல்லாமே பார்க்க நல்லா இருக்குது. இதே நம்ம இடம்னா, ஸோ நம்ம இடத்துல, நம்ம இந்தியாவில், ஸோ என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நைட் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து லைட்டே இருக்காது. இங்கே அப்படி இல்லை, இங்கே எல்லா இடமுமே இதே மாதிரி தான் இருக்கும். லைட்டிங்கோட ரொம்ப சூப்பராக பில்டிங்ஸ், ரோடு, காரு பார்க்கவே நைட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். டேயை விட நைட்டு தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ பில்டிங்ஸுக்கு மேலே லைட் எரியும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட், ஒரு பில்டிங்கில் வந்து ஊதா கலர் லைட்டு. ஸோ இந்த மாதிரி தான் சிட்டி இருக்கும். அதே மாதிரி சிட்டியில் வந்து பைக்கு பார்க்க முடியாது, ஃபுல்லாகவே கார், எல்லார்ட்டையுமே வந்து கார். ஏன்னா இங்கே வந்து டீசல் விலை ரொம்பவே கம்மி, அதனால எல்லார்ட்டையுமே கார் தான் இருக்குது. அதான் அர்மான், திஸ் சைடு நோ வாக், திஸ் சைடு வாக். இது பார்த்தீங்களா புல்தரை. ஸோ புல்தரை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தண்ணியாக இருக்குது. கரெக்டாக வந்து லெவலுக்கு கட் பண்ணி விட்டுரு. பார்த்தீங்களா, லெவலுக்கு கட் பண்ணி விடுவாங்க, தண்ணி தெளிப்பாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஒரு சிம் கார்டு ஆஃபீஸ், ஒமன்டெல் சிம் கார்டு, நல்ல பெருசாக இருக்குது. இந்த பக்கம் வந்து பேங்கு, இந்த பில்டிங் ஃபுல்லாக பேங்கு. 2 பேங்க் இருக்குது, ஒமான் பேங்க், மஸ்கட் பேங்க். தென்னை மரத்தை பார்த்தீங்களா, இந்த பக்கமும் தென்னை மரம் நிற்குது, ரோட்டுக்கு அந்த பக்கமும் தென்னை மரம் நிற்குது. இந்த இடத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சலால அப்படின்னா கேரளான்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நிறைய தென்னை மரங்கள் பார்க்கலாம், வாழை மரங்கள் பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா ஃபீல் வரும். இங்கே நிறைய மலையாளிஸ் நிறைய உண்டு. இவர் கூட மலையாளி தான். நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்ட மீது நான் சாப்பிடல. சாப்பிடுங்க, உங்கள் முகத்தை காட்ட மாட்டேன், சாப்பிட மட்டும் தான் காட்டியது. வரும்போது ஒரு பார்சல் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அது இப்போ தான் சாப்பிட்டோம். ஏன்னா அவர் விளையாட்டுக்கு வந்தாரா, அப்பா சாப்பிடணும்னு வாங்கினது, இப்போ தான் சாப்பிட்டோம். சொல்லு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது. ரூமுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மெயின் சிட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் கூப்பிட்டாரு. இவர் தான் அர்மான், இவர் முஜாஹித். தென்னை மரத்தை பாருங்க, ஆனால் ஒரு தேங்காய் கூட கிடையாது, வெறும் மரம் மட்டும் தான் நிற்கும். சிட்டியை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு.
இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து காபூஸ் மஸ்ஜித். ஸோ நான் டே டைமில் உங்களுக்கு காட்டியிருப்பேன், ஒரு வீடியோவில் 2-3 வீடியோவில் காட்டியிருப்பேன். பார்த்தீங்களா பஸ்ஸு போகுது, கார் பாருங்கள், காரு. ஸோ இப்படி தான் நைட் டைம் வந்து சிட்டி இருக்கும். உங்களுக்கு கேமராவில் பார்க்கும். ஓ என்னண்ணா உங்களுக்கா? எனக்கா? ஐயோ, யாருக்கு எல்லாம் போட்டிருக்கு? எங்கே போட்டிருக்கு? யாடா? ஐயோ, நாளைக்கு டியூட்டி உண்டு. நான் இப்போ தானே சொன்னேன் நாளைக்கு டியூட்டி கிடையாது, ஆஃப்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனி நம்ப முடியாது, திடீர்னு டியூட்டி போடும். நாளைக்கு எனக்கு டியூட்டி உண்டு, டே டியூட்டி. குழப்பம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து ஒரு சிக்னல் கிட்ட வந்தாச்சு. இதுதான் வந்து காபூஸ் மஸ்ஜித் சிக்னல். பார்த்தீங்களா, நல்ல பெரிய சிட்டி. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஒன் டூ த்ரீ போலேகா? 1 2 1 2 4 3 10 5 6 7 10 8 9 10. ஓ, இப்போ நாங்கள் ஏடிஎம் பைசா எடுக்க வந்திருக்கோம். மஸ்ஜித் பார்த்தீங்களா, இதான் காபூஸ் மஸ்ஜித். சிட்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நைட்டு. ஏடிஎம்மில் பைசா எடுத்தாச்சு. இனி எங்கே போகிறோன்னா சாப்பிட போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு ஹோட்டல் இருந்தால் அங்கே போய் சாப்பிட போகிறோம். ஆ 4 प्लेट बिरयानी, 2 प्लेट बिरयानी, 4 प्लेट. என்ன தண்டை எடுக்கணும்? ஜூஸா? எங்கே போனாலும் இந்த மிரர் செல்ஃபி அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்ல கிளியராக இருக்குது. பார்த்தீங்களா, சாப்பிட்டாச்சு. பிரியாணி சாப்பிட்டோம். அதாவது ஒரு 2 பிரியாணி வாங்கி 4 பேர் சாப்பிட்டோம். ஏன்னா இன்னைக்கு சாயங்காலம் சாப்பிட்டோம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம். ஸோ வயிறு ஃபுல்லு, அதனால் சாப்பிட்டாச்சு. இனி அடுத்த பிளான் என்னென்னு தெரியலை. மணி வந்து 11:30 ஆச்சு. ஸோ நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம் மாலுக்கெல்லாம் போனோன்னு. எனக்கு நாளை டியூட்டி உள்ளதுனால எப்படின்னு தெரியலை. ஸோ திடீர் டியூட்டி, திடீர் ஆஃப், தொடர்ந்து ஒரு 5 நாளாக டியூட்டி கிடையாது. இன்றைக்கி தான் டியூட்டி போட்டிருக்கு. இது நாளைக்கு காலையில் தான் தெரியும் டியூட்டி உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஈட்டிங் ஐஸ்கிரீம் அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் ஐ சே. 4 பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருந்தேன். அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோன்னு தோணுச்சு. இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். அழகா இருக்குல்ல? இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஸோ எப்போ சாப்பிட்டதுன்னா கோயில் திருவிழா டைமில் சாப்பிட்டது. திடீர்னு பார்த்தோம், சாப்பிட தோணுச்சு, சாப்பிட்டாச்சு. அப்புறம் வந்து என்னென்னா இந்த ஐஸ்கிரீமோட ரேட் வந்து 300 பைசா. ஆனால் 300 பைசானா எவ்வளோ ரூபா நம்ம இந்திய ரூபாய்க்கு? 90 ரூபா, 68 ரூபா. ஸோ 68 ரூபாய்க்கு ஒரு ஐஸ்கிரீம் பாருங்க. ஆனால் கொள்ளலாம். 2 இந்த நிறைய இருக்குது. வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்குது, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு.
டைம் வந்து 12 மணி கழிஞ்சு. ஸோ நான் வந்து தூங்க போகிறேன், ஏன்னா நாளைக்கு டியூட்டி உண்டு. ஸோ டியூட்டி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் டியூட்டி உள்ளதுனால திடீர்னு வந்தோம். ஸோ நீ தூங்க போய் நாளைக்கு காலைல 6 மணிக்கு கிளம்பணும். குட் நைட். ஸோ நீங்களும் தூங்குங்க. பாய். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன்.